ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தையும் முட்டையும் வச்சு ஸ்நாக்ஸாவோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பெஷலி இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இட்லி தோசை மாவு இல்லாதப்ப நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழத்தையும் முட்டையும் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழத்துக்கு 1 முட்டை நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எத்தனை வாழைப்பழங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம கையாலே மேஷ் பண்ணி விட்டு கூட செய்யலாம். ஜாரில் போட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நான் 4 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். ஸோ நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 வாழைப்பழத்துக்கு 1 முட்டை போதும். இப்போ இந்த முட்டையை உடச்சி இது கூடவே ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வாழைப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் வச்சு ரொம்ப நேரம் அரைக்காமல் லைட்டாக ஒரு 3-4 முறை மட்டும் பல்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி வரும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. வாழைப்பழத்தையும் முட்டையும் அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அந்த இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு வரைக்கும் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை ரொம்ப கிளறிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி அடியோட ஒரு முறை கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி மேலேருந்து ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே அழகாக ரவுண்டாக விரிஞ்சு போகும். நீங்கள் கரண்டி வச்சு தடவ தேவையில்லை. கரண்டி வச்சு தோசை ஊற்றுற மாதிரி தடவாதீங்க. அப்புறம் அந்த மாவு கரண்டி கூடவே ஒட்டிட்டு வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 30-40 செகண்ட் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போடலாம். இதை செய்யும் போது பார்த்திங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 30-40 செகண்ட் வேக விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி 1 by 1 நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் நமக்கு பேன் கேக் கிடைக்கும். இது நம்ம ஸ்நாக்ஸ் இல்லாதப்ப ஸ்நாக்ஸாவோ அல்லது இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப டிஃபனாவோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட சைட் டிஷ் அது இதுன்னு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். முட்டை, வாழைப்பழம், கோதுமை மாவு சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ஸோ இந்த பனானா பேன் கேக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.